வணக்கம் உறவுகளே. நான் மார்னிங் வாசல் தெளித்து விட்டுட்டு கோலப்பொடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டேன். போய் கோலப்பொடி எடுத்துகிட்டு வரேன். எடுத்துகிட்டு வந்துட்டு வாசல் ஃபுல்லாக அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரைக்கும் நல்லா கழுவுன மாதிரி தண்ணி ஊற்றி விட்டுருவேன். பெயிண்ட் அடிச்சிட்ருக்கிறதுனால வலிக்கிறது இல்லை, கழுவி விட்டுக்கிறோம். மயில் இந்நேரத்துக்கு மயில் சத்தம் போடும். எங்கேயும் இன்றைக்கி மயில் சத்தத்தையே காணும் பாருங்கள். மயிலுக்கு தீனி போட்டால் சாப்பிட்டுட்டு கத்திட்டு போகும். மயிலவே காணோம். கிழக்கே வெளுத்துச்சு. நான் வாசல் தெளிக்கிறதுக்குள்ளே நடந்து மோந்துட்டு வந்து. ஆமாம், இன்றைக்கி என்ன கோலம் போடுறேன்னு பாருங்கள். இதய கமலம் கோலம். இந்த கோலம் நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டு 4 பக்கமும் 4 புள்ளி வைக்கணும். 8 பக்கம் 4 புள்ளி வச்சிடணும். வச்சுட்டு இந்த மாதிரி பூக்கோலம் போடணும். இது பெரிய கேட்டுக்கிட்ட குக்கர் மட்டும் கழுவிக்கிறேன். கழுவுறது கம்மியாக தான் இருக்குது. பருப்பு சேர்த்துக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன், விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து மூடி வச்சுட்டேன். பாயில் ஆயிடுச்சு. வெயிட் போட்டுக்கலாம். சாமை அரிசி தயிர் சாதம் லஞ்சுக்கு. வெயில் காலம் வந்துடுச்சு இல்லைங்களா? மில்லட்டெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மில்லட் அதிகமாக சேர்த்துக்கிங்க, நீங்கள் எல்லோரும் உடம்புக்கு நல்லது. பீன்ஸ் கட் பண்ணிட்டேன். பருப்பு வெந்துருச்சு. இது பொரியலுக்கு, பீன்ஸ் பொரியலுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சோறை வணங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பருப்பு தண்ணி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு பருப்பு தண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு ஒரு தக்காளியும் போட்டாச்சு. அதுக்குள்ளே இந்த வெங்காயம் வணங்கிடுச்சு. பீன்ஸை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துனா கரையாது, அதனால பொடி உப்பு சேர்த்துருக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தண்ணியே ஊற்றாமல் எண்ணெயிலே அப்படியே வணங்கட்டும். சிம்மில் போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு கட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் சேர்த்து அது வணங்கினதும் கொஞ்சமாக வணங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்டை சேர்த்துக்கலாம், சின்ன கேரட்டு. முருங்கைக்காய், ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். கதம்ப சாம்பார் இன்றைக்கி. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட் எல்லாம் சேர்த்து வச்சு நல்லா வணங்கிட்டோம். இதில் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்துச்சு இல்லைங்களா பருப்புக்குள்ளே, அதில் ஒன்று சேர்த்துட்டேன். புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு, கல்லுப்பு. இதில் கல்லுப்பு போட்டால் கரைஞ்சிக்கும். வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள், பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வாங்கி பவுடரை பண்ணி வச்சுக்குவேன். இப்போ அந்த காயெல்லாம் வெந்துருச்சு. வெந்ததை எடுத்து அந்த பருப்புக்குள்ளே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு மல்லித்தலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இது ரசத்துக்கு பவுட்ரு, பெப்பர் தூள், பெருங்காயம், ரசப்பொடி எடுத்து வச்சுட்டேன். பருப்புக்குள்ளே தக்காளி போட்டு இல்லைங்களா, அதை கரைச்சி விட்டுட்டேன். இந்த பவுட்ரெல்லாம் அதில் சேர்த்துட்டு புளித்தண்ணி அதில் ஊற்றிட்டேன். மஞ்சத்தூள் போட்டுட்டேன். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துவேன். நான் இஞ்சி கொஞ்சம் சேர்த்து தான் நான் ரசம் தாளிப்பேன். பூண்டு, இஞ்சி, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, உப்பு சேர்த்துட்டேன். மல்லித்தலையும் சேர்த்துட்டேன். குட்டீஸ் வடகம் கேட்டாங்க. கொத்தவரங்காய் வத்தல். இது மல்லிகைப்பூ வடகம் சொல்கிறாங்க, ஆனால் மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. அரிசி வத்தல். இது வெங்காய வத்தல். நல்லா பொரிஞ்சுதுன்னா நல்லாயிருக்கும். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது விரலில் கோர்த்துட்டு 5 விரல் கோர்த்துட்டு சாப்பிடுவோம். சாமி அரிசி தண்ணியில் போட்டு அடுப்பில் வச்சாச்சு. சுண்டல் அளவுக்கு வச்சாச்சு. சாமி அரிசி சாதம் ஆயிடுச்சு. தண்ணிக்கும் சாதத்துக்கும் அளவாக வச்சுட்டேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் 2 கிளறி சிம்மில் போட்டிருந்தேன். இப்போ அடுப்பை வச்சுட்டு பர்னர் மேலே வச்சுக்கலாம். அழகிக்கு கடலை வெந்துருச்சு. அதை கொண்டு போய் நான் ஊற்றி வச்சுட்டு வந்துட்டேன். நீ அழகி கூப்பிட்டு விடணும். வத்தல் பத்தலைன்ட்டு மறுக்க கொஞ்சம் பொரிக்கிறேன். இதுதான் பருப்பு சாம்பார் இன்றைக்கி. பழைய சாதம். இது சாம சாதம். இது பீன்ஸு. இது ஒயிட் ரைஸு, ரசம்.
கெட்டி தயிர் வச்சுருக்கிற பாருங்க. கம்மியாகத்தான் இருக்குது தயிர் இன்றைக்கி. உங்களுக்கு எல்லாமே நான் செஞ்ச சமையல் இன்றைக்கி பார்த்துட்டிங்க நீங்கள். நாளைக்கு என்ன சமையல் பண்ணுவாங்க இன்னையிலேருந்தே யோசிச்சுட்ருக்கிறேன். பாருங்கள், தயிர் இன்னும் கொஞ்சம் தேவையணும். சாம்பார் ரசமெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அழகி வந்து சுண்டல் சாப்பிட்டாலா இல்லையேன்னு தெரியல, சாப்பிட்ருக்கா பாருங்க. கொஞ்சம் தேங்காயும் சுண்டலும் வச்சுருக்கிறேன். ரொம்ப இஷ்டமாக குழந்தையிலேருந்து அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் தான் பிடிக்கும். இதை விட